ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனலுக்கு நாட்டு கிளாசிக்கில் எபிசோடு 107 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். உனக்கு சீக்கிரமே குணமாயிடும். நல்ல வேலை, உனக்கு ஏற்பட்ட காயம் ரொம்ப மோசமா ஒண்ணும் இல்ல. நருட்டோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த சீல் போவே போகுது போல இருக்கு. இது வந்து போட்டால் அவ்வளோதான் போல. அப்ப நான் கேள்விப்பட்ட கதையெல்லாம் உண்மைதானா? உச்சிஹா கிளான சேர்ந்த கடைசி நபர் எதுக்கும் பயன்படாத ஒரு தோத்தாங்குழின் உண்மையாயிடுச்சு. அவ்வளவுதானா நீ? சரி சாஸ்கே, உனக்கு கண்டிப்பா பசிக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறியா? என்னன்னு சொல்லு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். வீக்னு சொல்கிறது நருட்டோவே சாஸ்கேவா? உண்மையை சொல்லணும்னா என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. பல பேரோட கருத்துக்கு அப்புறமா தான் இந்த தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வாட்டி எந்த ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இருந்தாலும் தேர்டு புக்காகி உனக்குள்ள இருந்த திறமைய புகழ்ந்ததை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உன்னை சூனினா தேர்வு செய்யணும்னு அறிவுறுத்தி இருக்காரு. சொல்ல போனா உன்னோட ஃபைட்ட பார்த்தவங்க உன்னோட ஆசிரியர்களும் அதையே தான் சொன்னாங்க. அதனால என்னோட முடிவு இப்ப எதையும் மாத்த போறதில்ல. இந்த நாள்ல இருந்து நீ போட்டு இருக்கிற ஹெட் பேண்ட பெருமைப்படுத்துற அளவுக்கு சிறப்பா செயல்படுவேன்னு நம்புறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நொடியில இருந்து நீ ஒரு சூனின். என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி வேலை கூட இவங்க இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. உனக்கு இது செட்டே ஆகல. என்ன இருக்கு? ஆமாயா, ஷிகாமாரு இப்போ சுனினா மாறினத நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கொண்டாடலாம். ஒருத்தன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சோஜி, பொறுமை. இவன் அறிவாளி இல்ல. தெரிவிக்கிறதுக்கு அது முன்னாடி ஓகே சொல்றேன். இதோட கேட்டா என்ன ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் இங்க சாப்பாடு இருக்கு. அவன் டீமை லீட் பண்றதுக்கு தேவைன்றதுனால நம்ம அது கரெக்டா இருப்பான். டேவ் கூட இருந்தவன் சொல்லி விடுவாங்களா? ஸ்மார்ட் ஒர்க். இவனுங்களா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டாரு. என்னடா யோசிக்கிறேன்? இங்க இருந்து போயிடு. உன் கூட நான் என் நேரத்தை வீணடிக்க விரும்பல. நீ பின் தொடர்ந்து வர்றது நருட்டோக்காக தானே? வீக்னஸா பாக்குறாங்க. இப்படியே சாப்பிட்டா நீ மறுபடியும் ஹாஸ்பிடல் தான் போகணும் சோஜி. வாழ்க்கையில இந்த கம்மியா சாப்பிடுறத பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? கவலைப்படாத, நான் எவ்வளவு அதிகமா சாப்பிடுறேனோ ஹாஸ்பிடல் போறதுக்கான வாய்ப்பு அவ்வளவு கம்மி. மொத்தம் முடிச்சா. இதுதான் கடைசி பீஸ். இந்த சாப்பாடோட மொத்த மரியாதையும் இப்ப நான் அதை சாப்பிடுற விதத்துலதான் இருக்கு. அதனால ருசிச்சு சாப்பிடணும். அது உன்னால பண்ண முடியாதுங்கிறதால இந்த கடைசி வாயையும் நான் தான் சாப்பிட போறேன். அந்த வார்த்தைய சொல்லாத ஜோஜி. சாப்பிடுறத நிறுத்த. சாப்பாடும் பேட்டலும் ஒண்ணு கிடையாது. நாம இங்க ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கோம். அதனால ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. இந்த டீம்ல தாத்தலோளுக்கு போயிட்டா கவலைக்குதா. டக்குன்னு கோவப்படுறாங்க, சோம்பேறியா இருக்காங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ. அதுலயும் முக்கியமா ஜோஜி சாப்பாடு பத்தி யோசிக்கிறத நிறுத்து. இப்பவாவது பயிற்சி பண்ணு, சரியா? இதுதான் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும்.
நருட்டோ பாய் என்ன ரியாக்ஷன் வரான்னு பார்க்கணும். சோஜி நீ உண்மையாவே கொடுத்து வச்சவன் தான். ஏன்னா அளவு பத்தி யோசிக்காமே சாப்பிடுற. நான் சொல்றது கேளு, டயட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கஷ்டம்னு எதுக்காக டயட்ல இருக்க ஈனோ? நாங்க டயட்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சோஜி. அப்பதான் நமக்கு பிடிச்ச பையனுக்கு நம்மள பிடிக்கும். நீ உருப்பட மாட்டேன். ஒருவேளை உனக்கு பிடிச்ச பையனுக்கு ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னா? முக்காவாசியான பசங்க குண்டா இருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களுக்கு ஃபிட்டா இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அதே மாதிரி ஃபிட்டா இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். நீ உன்னோட உடம்ப கொஞ்சம் பாத்துக்க ஆரம்பிக்கணும் சோஜி. என்ன கருத்து சொல்றேன்னு சிரிப்பு வர. பாக்காத. அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா. எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு எப்பவும் ஒல்லியா இருக்க பொண்ணுங்களை மட்டும் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி பேருக்கு நல்லா கொழு கொழுன்னு இருக்க பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னடா வாசலாம் வெளியே வருது. கொழு கொழுன்னு இருக்க பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். சரியா? அவ அப்படி பசையில இருந்து காஞ்சு போகாம கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு மாறினா கண்டிப்பா ப்ராப்ளம் ஆயிடுவா. அவ கொஞ்சம் சாப்பிடணும். நீ பேசும்போது சிரிப்பா வருது ஷிகமாரு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு மேதாவி. ஆமா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சாஸ்கே அப்புறம் நெஜியை விட நீ தான் பலசாலி, அவங்கள விட புத்திசாலி. பலசாலி இல்ல புத்திசாலி. நான் இந்த மாதிரி முன்னாடி நினைச்சு பார்க்கவே இல்ல. நானா இருக்கேன் அவ்வளவுதான். அது உண்மையா இருக்கலாம். ஆனா நடந்த சுனின் தேர்வுல நீ ஒருத்தன் தான் சுனினா தேர்வு இருக்க தெரியும்ல. ஆனா நான் ஓ அளவுக்கு சிறந்த ஃபைட்டர் கிடையாதே. உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ற மாதிரி வந்தா கண்டிப்பா பாதியில விட்டுட்டு ஓடி போயிருப்பேன். ஆனா இதுக்கு முன்னாடி சென்சாய் என்கிட்ட சாப்பிடறத விட்டுட்டு கொஞ்சம் பயிற்சி பண்ண ஆரம்பின்னு சொன்னாரே. ஏற்கனவே சொன்ன மாதிரி நானா இருக்கேன். அதே மாதிரி நீயும் உன்னை மாத்திக்க தேவையில்லை. மத்தவங்க ஆசைக்காக நம்ம இதுக்கு நம்மள மாத்திக்கணும். கரெக்ட். ஹே, அசுமா நிறைய விஷயத்த சொல்லுவாரு. ஆனா அவரு சொல்ற சில விஷயங்களை கண்டுக்காத. வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி இவன மாதிரி ஆக்குறானே. சாப்பிடு. சோம்பேறித்தனம். சரி, அப்புறம் பார்க்கலாம். நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். என் அப்பா வேற எனக்கு ஏதோ ஒரு புது ஜூட்ஸுவை கத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. அதனால நான் இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஷிகமாரு, என்ன விஷயம் சொல்லு. நீ போய் நல்லா பயிற்சி பண்ணு. ஜுனி நான் ஏதோ பொறுப்பு வந்து மாட்டானே. நீ ரொம்ப நல்லவன் சோஜி. கொஞ்ச நேரமா எதனா யோசிக்காம இருக்கிறானா? ஹேய் சாகுரா, நான் வந்துட்டேன். நாருட்டோ. டேய் நருட்டோ மேல கோவமா வரான். சரியான நேரம் வந்துருச்சு. எல்லாரும் லீஃப் வில்லேஜ்க்கு போங்க இப்பவே. திரும்பவுமா? சாசுகேவை சென்ட் பண்ணிட்டானோ? அப்ப நீ முடிவெடுத்துட்டியா? ஆமா, இந்த சர்ஜரிய சிறப்பா முடிக்கணுங்கிறதுக்காக நான் பற்பலான பயிற்சி எடுத்திருக்கேன். சீக்கிரமே குணமடைஞ்சு என்னோட பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருவேன். வா இப்படி பார்க்கறது நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாடுறான். லீ பக்கத்துலதான் இருக்க, சொல்லுங்க. ஷினோபி பழைய லீ வெளிய வரோம். விட்டுட. இதனால உனக்கு என்ன ஆக போகுது? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என்ன காரணத்துக்காக நீ ஷினோபி ஆகணும்னு ஆசைப்படுற? என்னோட வாழ்க்கையே அதுக்காக தான். மனசார ஒரு விஷயத்தை நம்பினா என்ன மாதிரி ஆள் கூட ஷினோபி ஆக முடியுங்கிறத நான் நிரூபிச்சு காட்டணும். அசால்ட்டா விட சொல்றாங்க. மறந்துடாத, இதுல நீ இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால இந்த மதிப்பு மரியாதை எடுக்கணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். வாங்க மாட்டேன் நான் தான் சொல்லிட்டேன்ல. சரி சொல்லு, என்ன காரணத்துக்காக நீ ஒக்காகி ஆகணும்னு ஆசைப்படுற? அதே வார்த்தை. நான் உன்ன மாதிரி கிடையாது, அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம். பாத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நான் ஒரு நாள் ஹோக்காகே ஆகி தீருவேன். ஒரு ஹோக்காகே ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு, தெரியுமா? இவங்க தன்னம்பிக்கையில மட்டும் எதுவும் பண்ண முடியல. குறிக்கோளோட நிறைய பசங்க இந்த கிராமத்துல இருக்காங்க. செருட்டோபி சென்சே, நீங்க எப்பேற்பட்ட சிறந்த ஒக்காகேன்னு இப்ப புரியுது.
இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு நம்பிக்கை ஊட்டி வளர்த்துருக்காங்க. நீ தயாராயிடு. சரி நம்ம போலாம் லீ. நீ இதுக்கு தயாரா இருக்கல்ல? இருக்க இங்க பாரு, உனக்காக ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு இது பிடிக்கும்ல? இந்தா, பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல? உடனே கான் லகரம். கத்திய நான் இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு பாரு. ஓ, சாஸ்கே கூட இருக்கும்போது எப்பவுமே இப்படிதான் முட்டாள் மாதிரி நடந்துப்பியா என்ன? எதுக்காக இங்க வந்து என்ன அவமானப்படுத்துற? அவன் என்ன பண்ணுவான்? பொறாம வந்துருச்சுல. அப்படிதான் நினைக்கிறேன். என்ன பண்ற நருட்டோ? கொஞ்ச நேரம் அமைதியா இவனதான் ஸ்ட்ராங்கா இருக்கான். சாக்குரா, என்ன ஆனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். சரி இதுக்கு ஏன் என்ன அடிக்கிற? சாஸ்கே, அடக்கு இருக்கு பையன். ரொம்ப நன்றி. நீ தானே அந்த மண்ல இருந்து என்ன காப்பாத்துன? இல்ல, உன்னை காப்பாத்தினது நான் கிடையாது, அது நருட்டோ. அவங்ககிட்ட எதனா கெத்து காட்டினா சீன் போட்டாலடா. ஏன்டா கோபுரம்? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துருவான் போல இருக்கு. இன்னும் நீ பலவீனமா தான் இருக்க. யாரோ சொன்னதை வச்சு நம்புறான் பாரு. உனக்குள்ள யாரோ இல்ல, அண்ணன் தான். இல்ல. அப்புறம் அவனை பொறுத்த ஒரு வரைக்கும் விஷயம் தெரியுமா? அந்த கோபம் உனக்கு வராது. முடிஞ்சது. தோலை சீவி எடுத்துட்டேன். சாப்பிட ஈஸியா இருக்கிற மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். இந்தா, சாப்பிட்டு பாக்குறியா? சாக்குறாள் ஏதோ கவலைப்படுறாங்க. என்னாச்சு? சாஸ்கே, இங்க என்னதான் நடக்குது? ஹேய், எதுக்காக என்ன அப்படி பாக்குற? இத பாரு, நீ தேவையில்லாம முறைக்கிற, அவ்வளவுதான். இங்க பாரு நருட்டோ, சொல்லு, கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்பவே வந்து என் கூட சண்டை போடு, மோதி பாத்துடலாம். அடக்கு இருக்கா? என்னது? சுனாடே பாட்டி இப்பதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, நீ இன்னும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்க. ஏன் இப்படி உளர்ற? தைரியம் இருந்தா வந்து மோது. இடி. சாஸ்கே, என்ன காப்பாத்தினது நீதான் நினைக்கிறியா? ஒருவேளை இந்த மார்க் அந்த மாதிரி பண்ணுதான். இருந்தாலும் கவலை இல்ல, நீ அவங்கள தேவையில்லாம உள்ள இழுத்து விட்டுட்ட. என்னது? நீதானே என் கூட மோதணும்னு ஆசைப்பட்ட நருட்டோ, இப்ப அதுக்கான வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கறேன். இல்ல பயமா இருக்குன்னா இப்பவே இங்க இருந்து ஓடிடு. ஹே, சாஸ்கே, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நருட்டோ, ஏதாவது பேசு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். உன்னை அடக்கு இருக்கணுங்களா? என்னடா ஆச்சு உங்களுக்கு? நானும் பார்க்கணும். ஹே, ரெண்டு பேரும் சம்மதிச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாமே. சரி வா. நெகட்டிவா மாறிடானே. சரி இல்ல, இந்த உரைச்சி மாறு மார்க் தான் ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவனை. இவங்கள்ட்ட எக்கச்சக்க பவர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சாச்சு நாங்கள் என்ன வருது? ஏன்னு தெரியல, எல்லாமே வினோதமா இருக்கு. வயத்துல திடீர்னு புளிய கரைக்குதே. உன் கூட மோதிரத்துக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். பயத்துல உடம்பெல்லாம் உறைஞ்சு போச்சு. எதுக்காக சிரிக்கிற? உன் கூட மோதணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, அது நிறைவேற போகுது. அது மட்டும் இல்லாம உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் சந்தோஷமா சிரிப்பேன். இவனும் இப்படி பேசுறான். சரியா சொன்ன. ரெண்டு பேருக்குமே பொறுமை இல்லை. நருட்டோவை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அவனை நாங்க புடிச்சே தேர்ப்போம். இப்ப நீ என்ன சொன்ன? முட்டாள் மாதிரி வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு வழியா உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் யாரு உண்மையான முட்டாளுங்கிறத பாப்போம். இங்க இருந்து போயிடு. உன் கூட மோத எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு இதாவே மதிக்கல.
நருட்டோ அது புரிஞ்சுக்கலாம்ல அவன் ஏதோ பண்றான்னு. புகழ் பாராட்டு இது எதுக்குமே தகுதி இல்லாத ஒருத்தன் நீ. எப்பவும் பொறுமையா இருக்கிற சாஸ்கேக்கு என்ன ஆச்சு? என்ன பார்த்து பயந்து நடுங்குறியா? என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டதே நீதான். பொறாம வந்துச்சுல அவன் மேல. முன்னாடியே பயந்துட்டியா? வா மோதி பாத்துடலாம். ஓ ஹெட் பேண்ட மாட்டு நான் தயார். பட்டைய கிளப்பலாம். கவலைப்படாத, அது எனக்கு தேவையே இல்ல. ஒழுங்கா ஹெட் பேண்ட மாட்டு சீக்கிரம். இதை என்ன காரணத்துக்காக போடணும்? எப்படியோ என்னோட நெத்திய கூட உன்னால தொட முடியாது. அது இப்ப ஆனா முக்கியமான ஒரு பேச்சு. சரி சமமான லீவ் ஷினோபி கூட மோதணும்னா தலையில அதுக்கு இந்த ஹெட் பேண்ட் இருக்கணும். அது இல்லாம நான் மோத மாட்டேன். மறுபடியும் நீ ஏதோ பெரிய வீர மாதிரி பேசுற. நம்ம 2 பேரும் சமமானவங்க இல்ல, தெரிஞ்சுக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த நொடி வரைக்கும் எந்த விதத்திலயும் உன்னை விட நான் சிறந்தவன்னு நினைச்சதே கிடையாது. ஏன்னா விளையாட்டு அது சீரியஸா போகுது இப்போ. அவ்வளவுதான். ஒரு முட்டாள் கையில தோக்குறது எவ்வளவு அசிங்கம்னு நான் உனக்கு காட்டுறேன். தோல்வியை சந்திக்க தயாரா? நருட்டோ சாஸ்கே! லூசு பயலுங்களா என்னடா முடிச்சிட்டோம். அதுக்குள்ள ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காத நருட்டோ. ஏதோ லைட்டா அடிச்சுப்பானுன்னு பார்த்தா போயினே இருக்குது. இருக்க வெறி பிடிச்சவங்க அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க வாய்ப்பில்ல. ஏதாவது வேடிக்கை பார்க்காம கக்காசி போய் கூடலாம் தான் அவ. அவனை இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, 2 பேரும் திரியிடுவாங்களா. இது தோத்துட்டா கூட அது இன்னும் அதிகமாயிடும்ல அந்த ஃபீல். நருட்டோ இப்ப ஜெயிக்க முடியாது அவனால. Uzumaki Barrage! Hit on the Tiger Sail! Fire style. Fire. மாறி மாறி இது பண்ணிக்கிறாங்க. மொத்தத்தையும் அழிச்சிட்டான் ஒரு இது. ஊர்ல யாருமே கவனிக்கலையா அத? ரசிங்கன் இருக்கிறான். ஆனா எப்படி? அது என்ன ஜூட்சு? டி ஃப்ரெண்டுடா. சிடோரி 1000 bucks. தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. என்னாலும் நான் தான் ஜெயிப்பேன். இந்த போட்டி இன்னும் முடியல நருட்டோ. தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க. நிறுத்துங்க. பைத்தி இது குறுக்க போகுது. முடிக்கிறாங்க. இப்போ இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு புரியலங்க. போன எபிசோடு தான் ஜாலியாக அப்படி பார்த்துட்டு வந்தோம். ஃபில்லர் எபிசோட் தான் அது. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. சாஸ்கேக்கு நருட்டோ மேலே ஃபுல்லாக பொறாம வர ஆரம்பிச்சிச்சு.
இது உரட்சிமாரோட அந்த மார்க்னால அது இன்னொன்று வளருதா இல்லை அவனுக்கா பொறாம வந்துருச்சா? எல்லாருமே என்னை வந்து வீக்குன்னு சொல்றதுனால இப்படி ஆயிட்டானா என்னன்னு தெரியல. அவனோட கேரக்டர் தானே இது, அவன் குணம் தானே அப்படி இருக்கு. இப்போ எல்லாரும் வீக்குன்னு சொல்லலாம். அவன் இட்டாச்சியை நினைச்சான். இட்டாச்சி வந்து இவன் அந்த அளவுக்கு ஈக்குவலா பார்க்கல, நருட்டோ தான் பார்க்கறன்னு தான் அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ பார்த்தா அவன் இட்டாச்சிட்ட தான் போய் இந்த பவரை காட்டணும், நிரூபிக்க பார்க்கணும், இல்லை பவரை வளர்த்துக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு நருட்டோ மேல அவன் பொறாமப்படுறான். அதான் இப்போ நருட்டோவை என்னோட பவரா, அப்போ முதல்ல நான் அவனை அடிச்சு காட்டுறேன், அவனை அதான் டெஸ்ட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். உன்னை என்னை விட நீ மிஞ்சிட்டியா என்ன அப்படின்ற அந்த ஆணவம் வந்துருச்சு அவனுக்கு. ஃப்ரெண்டுடா, என்னடா ஆச்சு, இத்தனை வருஷம் எப்படி பழகி friendship-ஆ இருக்கீங்க, இருந்தாங்க. எப்படி பார்த்தோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பியூரா இருக்காங்க ஒருத்தருக்குன்னு அப்படி பார்த்தது. திடீர்னு அடிச்சுக்கிறானுங்க. சரி இவன் தான் அப்படி ஒரு மூளைக்கொளாறு அப்படிங்கிறான்னா, நருட்டோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வந்து ஃப்ரெண்டா அப்படி பாக்குறான் தானே, ஏதோ வளர்றான் அப்படின்னு விடாம அவனும் பதில் சண்டை போட வந்துட்டான். அவங்க எப்பவுமே வந்து போட்டி போட்டுக்கணும்னு ஆரம்பத்துல இருந்தே இருக்குல்ல. ஸோ அவன் போட்டியே அது வந்ததுக்கு அப்புறம் போட்டியே தான் நருட்டோ பார்த்தான். இவன் வேற ஒரு விதத்துல பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு தானே. இது போட்டினா இப்போ ஆரோக்கியமா இருக்கணும். இது இன்னும் ரெண்டு பேரும் கொலை பண்ற அளவுக்கு பாரு. ரெண்டு பேரும் அவன் என்னடானா அந்த இது எடுக்கிறான், சிடோரி எடுக்கிறான், இவன் என்னது ரசிங்கன் அது எடுக்கிறான். இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி எடுக்குது. ஏதோ சும்மா கை சண்டை போட்டிப்பீங்க நார்மல் ஆகிடும் நான் நினச்சேன். இருக்க வெறிஸ்தனமாக சண்டை போட்டுக்கிறானுங்க. ரியலாக ஏதோ ரெண்டு எதிரிங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை இந்த பைத்தியம் அது சாக்கிற வரை குறுக்க போகுது, நடுவில் போய் மாச்சுன்னா செத்துரும். இது என்ன, அது ஊருக்குள்ளே யாருமே பார்க்கல, இவ்வளோ பெரிய சண்டை இவ்வளோ பயிரெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒருத்தர் கூட வரலன்றது தான். எனக்கு தெரிஞ்சு சாக்கரை நடுவில் போயிட்டு தான் அந்த ஃபைட் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஏதாவது அடிபட்டோ எதுனோ நான் ஏதோ இங்கே அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். செத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அது சும்மா பட்டா என்ன, ரெண்டுமே பவர்ஃபுல்லானது, சாதாரணது இல்லை. என்ன பண்ண போறான்னு தெரியல. இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சு வச்சு ரெண்டு பேரும் காதி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. விளையாடுங்கிறானுங்க இவனுங்க. என்னடா ஆச்சு உங்களுக்குன்ற மாதிரி இல்லை தான். இது அதிகமாக உள்ளே இறங்கிட்டே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடலாம். அப்புறம் பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப எனிமே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. எனக்கு கக்காஷி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் வந்தால் கூட இது பண்ணிடுவார். என்னமோ எப்படி பார்த்தது என்னடா இப்படி ஆயிட்டீங்கன்ற மாதிரி இருக்குது. கிறுக்கு ஆயிட்டீங்களாடா ரெண்டு பேருன்ற மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.